குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டி 50 சென்செக்ஸ் எப்படி இருந்தது, அதோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்னு பார்க்கலாம். காலையிலே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிஃப்டி 50 ஒரு 50 பாயிண்ட்டு கிட்ட தான் கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஆனால் அந்த நேத்தோட அந்த ரெசிஸ்டண்ட்டு கிட்ட போயிட்டு அங்கேருந்து சரியான செல் ஆஃப் ஆச்சு. செல் ஆஃப் வந்து 25,450 வரையும் வந்தது. ஆனால் நம்ம சப்போர்ட்டை 9 மணிக்கே அவன் தொட்டான். 25,500 சொல்லியிருந்த சைக்காலஜி சப்போர்ட்டை தொட்டுட்டு அங்கே அது ரிவர்ஸ் தான் ஆச்சு. அங்கேயே ஒரு 15 பாயிண்ட்டு 16 பாயிண்ட்டு கிடச்சிருக்கும். நான் அங்கேயே ஒரு ஃபஸ்ட்டு ஆர்டரே அங்கே போட்டேன். கரெக்டாக அந்த 9:30 முடிஞ்சு 9 அடுத்த 15 மினிட்ஸ் கேண்டில் வரும்போது நான் போடும்போது அது ட்ரேட் ஆகிட்டு இருந்த இடம் வந்து 25,497 போட்டேன். அது அங்கேருந்து ஒரு எவ்வளோ போச்சு, 25,485 வரையும் போனான்னு நினைக்கிறேன். அது வரையும் போயிட்டு அங்கேருந்து அது ரிவர்ஸ் ஆச்சு. ஏன்னா நான் அந்த சப்போர்ட்டில் போடும்போது அந்த 25,500 வந்து சரியான புட் ரைட்டர்ஸ், அதனால் அது ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ற தைரியத்தில் நான் போட்டேன். அதே மாதிரி தான் அது ரிவர்ஸ் ஆச்சு. ஏன்னா நான் அடிக்கடிக்கு உங்களுக்கு சொல்கிறேன்ல, நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சப்போர்ட்டில் எவ்வளோ புட் ரைட்டர்ஸ் இருக்காங்கன்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு இதுக்கு தான் நான் அடிக்கடிக்கு சொன்னேன். பாருங்கள், வெரி ஈஸியாக கிடச்சிது இந்த 15 பாயிண்ட் எனக்கு. அங்கேயே ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அந்த 25,500 சஸ்டைன் ஆகிட்டே இருந்தது ஒரு 10:15 வரையும். அதுக்கப்புறம் இறங்கிட்டான். எது வரையும் இறங்கினான்னா 25,450 வரையும் போச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 11:15 இருந்து மார்க்கெட்டு ஒரு சைடாக ஏற ஆரம்பித்தாங்க. கரெக்டாக 11:15 ஏறினா 3:30 மணி வரையும் ஏறிக்கிட்டு தாங்க இருந்தான். இன்றைக்கி சரியான ஏற்றம் மார்க்கெட்டில். ஏன்னா மார்க்கெட்டில் எல்லாமே பாசிட்டிவ் நியூஸ் இருக்கிறதுனால எல்லாமே ஏறி முடிஞ்சிருக்கு. ஐடி ஏறி இருக்குது, ஃபார்மசி ஏறி இருக்குது, ரிலையன்ஸ் ஏறி இருக்கான், எல்லாமே ஏறி இருக்கான். பேங்க் நிஃப்டி சப்போர்ட்டுக்கு கூட இருக்குது. அதனால் மார்க்கெட் ஏறி ஃபஸ்ட் கிளாஸாக முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி 121 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி 50. ஸோ அருமையான ஏற்றம். இன்றைக்கி ஆப்ஷன் ரைட்டர் எல்லாம் பிடிச்சி தலைமையிலே கொட்டி இறக்கிட்டு சரியான லாஸில் வந்திருப்பாங்க. ஆப்ஷன் பையருங்களுக்கு இன்றைக்கி பொற்காலமாக இருந்திருக்கும். கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணியிருந்தா எப்படியும் 7,500 கிடச்சிருக்குங்க. ஒரு ஷேர் எடுத்திருந்தா, ஒரே ஒரு ஷேர். எத்தனை மணிக்கு? ஒரு 11:30. அதாவது நம்ம அந்த சொல்லியிருந்த அந்த சப்போர்ட்டுக்கு கீழே தான் போச்சு. எப்போ அந்த சப்போர்ட்டுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வருதோ அங்கே எடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். கன்சிடர் பண்ணுங்கன்னு. 11:45க்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் வந்து அந்த சப்போர்ட்டுக்கு மேலே தான் வந்து நின்று இருக்குது. அதை யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சரியான ஏற்றம், சரியான ப்ராஃபிட்டு. மார்க்கெட் மேலே தான் போய் முடிஞ்சிருக்கு. மேலே போய் முடிஞ்சது இல்லாமல் நம்மளோட அந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் 25,652 உடச்சி 25,720 வரையும் போனான்னு நினைக்கிறேன். மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. இந்த சினாரியை வந்து நான் தான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, மார்க்கெட் ஸ்டில் புல்லிஷில் தாங்க இருக்குது. இண்டிகேட்டர்ஸ்லேயும் புல்லிஷில் தான் இருக்குது. அந்த EMA 926 சொன்னனே அதில் புல்லிஷில் தான் இருக்குது. அதனால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நான் அதுக்கு தான் நேற்றே சொன்னேன். நம்மளை இறங்குற மாதிரி இறங்கி பயமுறுத்திட்டு மார்க்கெட் மேலே போச்சு. 25,450 வரையும் வந்துட்டு அவன் பாட்டுன்னு சொல்லாமல் கொள்ளாமல் 25,720 வரையும் போயிருக்கான். இன்றைக்கி எங்கேயுமே ஒரு செல்லிங்கே வரலங்க, ப்ரெஷரே வரல. இந்த FIS இன்றைக்கி என்ன செல்லிங் பண்ணாங்களா? செல்லிங் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா காலங்கத்தால் அவங்களோட அந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட ரேஞ்சை பார்த்தா அவங்க செல்லிங்கில் தான் இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தோணுது. ஆனால் ஒரே ஒரு 2:30 மணிக்கு ஒரு செல்லிங் வந்தது. ஆனால் மார்க்கெட்டு அதையும் முடிச்சு கட்டிட்டு மேலே தான் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி நிஃப்டி 50க்கு அருமையான எக்ஸ்பைரியாக முடிஞ்சிருக்கு. எப்போவுமே எக்ஸ்பைரியில் நிஃப்டி 50 சென்செக்ஸு எல்லாமே டவுனில் தான் முடியும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நிஃப்டி 50 எக்ஸ்பைரியில் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இதுதான் நிஃப்டி 50ல் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, அதில் நான் ப்ராஃபிட் பண்ணேன். நீங்கள் எப்படி எடுத்தீங்க என்னன்னு யாராவது எடுத்துருந்தீங்கன்னா, ஏன்னா 9:30 மணிக்கு நம்ம அந்த சப்போர்ட்டை சொல்லியிருந்தோம். அவன் அதை வந்து தொட்டான்.
தொட்டுட்டு நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், அந்த ப்ரீமியம் அந்த சப்போர்ட்டை தொடும்போது இருக்கிற ப்ரீமியம் போடாதீங்க, அதை அப்படியே கம்மியாக போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படி போட்டிருந்தா நீங்கள் போட்டுட்டு சும்மா இருந்தாவே போதும், அது 9:45 போகிறதுக்குள்ளே உங்களுக்கு லாபத்தில் தான் வந்திருக்கும். இன்றைக்கி எனக்கு அப்படி தான், ஒன்றுமே இல்லை, போட்டேன், ஒரு 15-16 பாயிண்ட் கிடச்சிச்சு, போதும், க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி நிஃப்டி 50ல். அது சென்செக்ஸில் வருவோம். சென்செக்ஸில் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக அவன் சப்போர்ட்டு கீழே தான் போச்சு. அதுக்கப்புறம் அது அங்கேருந்து எத்தனை மணிக்கு ஸ்ட்ராங்காக ஏற ஆரம்பித்தானா 10:45க்கு ஏற ஆரம்பித்தவன் தான். 10:45லேருந்து ஏறுறான். மார்க்கெட் எங்கே கன்ஃபார்ம் பண்ணனா, சில பேர் கேட்டிருந்தாங்க, சார் மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே போகுமா அப்படின்னு. கண்டிப்பாக போகும். 1 மணிக்கு ஒருத்தர் கேட்டிருந்தார். 1 மணிக்கில் அந்த 15 மினிட்ஸ் கேண்டிலில் போயிட்டு சென்செக்ஸை வச்சுட்டு அந்த EMA 9ம் EMA 26 கிராஸ் ஓவர் ஆகுதான்னு பாருங்களேன், எக்ஸாக்டாக ஆகிருக்கும். இதெல்லாம் எவிடன்ஸ் பாருங்கள். அப்போது டெக்னிக்கலை வச்சு ஒர்க் அவுட் பண்ண முடியுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். சென்செக்ஸில் 1 மணி கேண்டிலில் போய் பாருங்கள், 15 மினிட்ஸில் வச்சுட்டு இந்த கிராஸ் ஓவர் EMA 9ம் 26 அதில் ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக 1 மணிக்கு அந்த கிராஸ் ஓவர் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இன்னும் மேலே தான் போச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரூஃப். இதெல்லாம் டெக்னிக்கல் மூலிமா லாபம் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரூஃப். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே பக்காவாக ஏறி தான் இருக்குது. சென்செக்ஸ் வந்து ஒரு 336 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு ஒரு வழியாக. அதுவும் இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. மார்க்கெட்டில் வேர்ல்டு மார்க்கெட்டில் நல்லா முடிஞ்சிருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் மார்க்கெட் இன்றைக்கி ஏற ஆரம்பிச்சிருக்கு. அது இல்லாமல் இந்த பீகார் எலெக்ஷன் வந்து அதோட ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கூட மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கு நிஃப்டி 50 அண்டு சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி வந்து ஒரு 69 பாயிண்ட் இறங்கியிருக்கு மைனஸில். டாக்ஸ் வந்து இப்போது 1 பாயிண்ட் மைனஸில் இருக்கான். அப்புறம் ஹாங்செங் வந்து 47 பாயிண்ட்டு, ஷாங்காய் கம்போசிட் 16 பாயிண்ட்டு, டவ் ஃபியூச்சர்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லை, ப்ளஸ் 6 பாயிண்ட்டு, தொண்டை கட்டிச்சு. நாஸ்டாக் வந்து 125 பாயிண்ட்டு மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லெவலில் பார்த்தா நாளைக்கு மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம மார்க்கெட் ஓப்பன், கேப் அப்பா கேப் டவுனான்னு தெரியும். ஸோ நாளைக்கு இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டோட நிலவரம் தெரியும். ஏன்னா மார்க்கெட்டில் நேற்றெல்லாம் நாஸ்டாகில் 522 பாயிண்ட் கிட்ட ஏறி இருக்கான். இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக நடக்கும். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஃப்யூச்சரில் 127 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு ரேஞ்சு பவுண்டில் இருக்கலாம், இல்லைனா ஒரு கேப் டவுன் கூட இருக்கலாம். அது எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு தெரில. ஒருவேளை ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 25,804 தான் நிஃப்டி 50க்கு. அதுக்கப்புறம் 25,938 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிறது 26,042. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு இன்ட்ராடேவாக நாளைக்கு நிஃப்டி 50ல் லெவல்ஸ் இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு வந்தால் நாளைக்கு நிஃப்டி 50க்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு நிஃப்டி 50க்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 25,565, இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் 25,469, இது செகண்டு. மூணாவது சப்போர்ட் வந்து 25,328. இந்த 3 லெவல் தான் நிஃப்டி 50க்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எப்படியும் மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்ற மாதிரி தான் இன்னமும் இண்டிகேட்டர்ஸ், கேண்டில் ஸ்டிக்ஸு, RSI எல்லாமே சொல்லிகிட்ருக்கு. RSIயில் பார்த்தீங்கன்னா 656 இருக்குது. ஸோ மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது.
அதனால் நம்ம சப்போர்ட்டெல்லாம் வந்ததுன்னா கன்சிடர் பண்ணுங்கள். இந்த மணியை கன்சிடர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வெற்றி வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சென்செக்ஸ் பக்கம் வருவோம். சென்செக்ஸ் பக்கம் வந்தால் நாளைக்கு ஒரு வேளை சென்செக்ஸுக்கு ஒரு கேப் அப் கிடச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 84,130. அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு 84,440. அதுக்கப்புறம் 84,720. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு ஆக்ட் ஆகும் சென்செக்ஸில். ஒருவேளை ஒரு கேப் டவுன் வந்தால் அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இன்றைக்கி மேலே ஏறினா பார்த்தீங்களா, அந்த லெவல் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 83,120. ஏன்னா அவன் இங்கேருந்து தான் ஏறவே ஆரம்பித்தான் இன்றைக்கி. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த சப்போர்ட்டு 82,657. இந்த 2 சப்போர்ட்டு தான் நாளைக்கு சென்செக்ஸுக்கு இருக்க வாய்ப்பு. அடுத்த சப்போர்ட்டெல்லாம் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா மார்க்கெட்டில் புல்லிஷ் ட்ரெண்டு தான் இருக்குது. அதே மாதிரி சென்செக்ஸு போய் பார்த்தீங்கன்னா RSI எவ்வளோ இருக்குன்னா, நான் சொல்கிறது எல்லாமே ஒன் டே கேண்டிலில் RSI சொல்கிறேன். 56க்கு மேலே இருக்குது RSI 14. ஸோ புல்லிஷாக தான் இருக்குது இதுவும். ஸோ சப்போர்ட்டெல்லாம் வந்தால் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். நான் சொன்ன அந்த ஸ்டாட்டிக் செக்ஸாக யூஸ் பண்ணிங்க, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ஆப்போசிட்டாக மாறிடுச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடுங்க. இல்லை ஸ்டாப் லாஸ் முன்னாடியே போடுங்க. இந்த சென்செக்ஸ்லலாம் ஸ்டாப் லாஸ் முன்னாடியே போட்டு ட்ரேட் பண்ணுறது தான் உத்தமம். ஏன்னா அவன் வெரி ஸ்பீடாக இருப்பான். நீங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் போகிறதுக்குள்ளே 1000 ரூபாய் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகிடும். அதனால் எடுக்க போகிறீங்களா, அப்போவே அந்தந்த ப்ரோக்கர் ஆப்பில் ரோபோ ஆர்டர்னு இருக்கும், ஒவ்வொன்றில் வேறு மாதிரி இருக்கும். அதை போய் கரெக்டாக எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸை உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸை போட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள் சென்செக்ஸில். அதுதான் நமக்கு சேஃபு. இல்லைனா கண்டிப்பாக 1000 ரூபா 2000 ரூபா வர வேண்டிய இடத்துல 4000 ரூபாய்லாம் போயிடும். இந்த சென்செக்ஸ் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். இந்த லெவல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சென்செக்ஸ்க்கான இன்ட்ராடே லெவல்ஸ். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வேறு இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டு, கருத்து கணிப்பு ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். வந்திருக்கா இல்லையான்னு கூட தெரியல. செய்தியை பார்த்தா தான் தெரியும். அதோட இம்பேக்ட் ஏதாவது ஆகுமா, இந்த பீகார் எலெக்ஷனோட இம்பேக்ட் ஏதாவது ஆகுமான்னு பார்த்தா இப்போ வரையும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. 25,821 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம இங்கே நிஃப்டி 50 25,700 கிட்ட தான் முடிஞ்சிருக்கு. அந்த ஆவரேஜ் பார்த்தா ஒரு 100 பாயிண்ட்டு தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ தெரியல என்ன ஆகுன்ட்டு. நாளைக்கு தான் நமக்கு யூஎஸ் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும். நம்ம லெவல்ஸ்லாம் வரும்போது அப்போது பர்ஃபெக்டாக ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் எடுக்கிற அளவுக்கு, இல்லை உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கன்சிடர் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.